சாப்பிட முன்னால் பிள்ளைகளே, இன்றைய காலங்களிலே மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர்களுடைய உபதேசம், டாக்டர்மார் சொல்றாங்க, கையை நல்லா கழுவிக்கோங்க, கையை நல்லா கழுவிக்கோங்க என்று. மகனே கையை கழுவிவிட்டாயா, மகளே கைகளை கழுவிட்டீர்களா என்றெல்லாம் இன்னைக்கு தாய்மாரு ரொம்ப சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, கையை கழுவிட்டீங்களா, கையை கழுவிட்டீங்களா. இந்த மருத்துவர்கள் சொன்ன அந்த விடயத்தை பிள்ளைகளுக்கு மறவாது நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்களே. மருத்துவர்களின் தலைவர் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பிஸ்மில்லாவை ஏன் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் அந்த விருந்தாளிகளை அமர வைத்து நீங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர், உணவை கொடுப்பவர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஞாபகப்படுத்துங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய வளமைகள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னமுமே அந்த வளமைகளையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னமுமா இந்த பழையவைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மார்க்கத்தை அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد في القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوة الألوان وغذائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற, உருவமற்ற, யாரையும் பெற்றெடுத்ததாக யாராலும் பெற்றெடுக்கப்படாத, வணக்கத்துக்கு தகுதியான, நாம் வணங்கும், நம்மை படைத்து பரிபாலிக்கும் இறைவன் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரை விடவும் மேலான துனியாவில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தித்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்புயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த சாதாத்துமார்களே, உலமாக்களே, உலபாக்களே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த புனிதமான மஜ்லிஸிலே 124வது வருடமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்விலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கொண்டு கூட வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சென்ற வருடங்கள், அதற்கு முன்னால் இருந்த வருடங்களிலே இந்த மஜ்லிஸிலே உட்கார்ந்து இதை வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தது போல அல்லாஹ் தஆலா இந்த வருடமும் இந்த புனிதமான பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு இது போன்ற புனிதமான மஜ்லிஸ்களிலே உட்கார்ந்து தொடர்ந்து இதை படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வீடுகளிலே இருந்து இந்த நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு நிறைந்த இஹ்வான்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை, அவர்களுடைய விசேஷமாக அவர்களுடைய அங்க அடையாளங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கிதாபு தான் இந்த ஷமாயில் முஹம்மதியா என்ற, ஷமாயில் திருமிதி என்று பிரபல்யமான இந்த கிதாப். நான் நினைக்கிறேன்,
124வது வருடமாக நடைபெறுகிறது என்றால் இதை ஆரம்பித்த யாரும் தற்பொழுது நம்மிலே இல்லை. அவர்கள் தற்பொழுது நம்முடைய கண்முன்னால் அவர்கள் இல்லாவிட்டாலும் கபர்களிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நல்லவர்களுக்கு நன்மாராயமாக மலக்குகள் சொல்வார்களாம், ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவது போல நீங்கள் உறங்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல இதை ஆரம்பித்த மக்களை புது மாப்பிள்ளைகள் உறங்குவது போல கபரிலே உறங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்கி கொடுத்தருளுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பார்ந்த இஸ்வான்களே, வலிமையாக நாம் இந்த நிகழ்வை தமாமுடைய நிகழ்வு வரும் வரை ஒவ்வொரு நாளும் இந்த கிதாபிலே கிட்டத்தட்ட 54 தலைப்புகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைகோலம் அவர்களுடைய தலைமுடியிலே ஆரம்பித்து அவர்களுடைய கால் பாதம் வரை வந்து அவர்களுடைய குணங்களுடன் குடும்பங்களுடன் கடைசியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது என்ற பாடத்துடன் இந்த கிதாபை நிறைவு செய்வார்கள். அல்லாஹு தஆலா நமக்கும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மௌத்துக்கு முன்னால் கனவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி தந்தருளட்டுமாக. நாம் இந்த உம்மு ஜவாயாவிலே நடைபெறக்கூடிய இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை வாசிக்கும் ஒவ்வொரு நாளில் நாம் வழமையாக முதலாவது நாள் இந்த கிதாபை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிப்பது போல வழமையாக நாம் இந்த இடத்திலே முதலாவது நாள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய மகத்துவங்கள், அதை நாம் ஓதுவதிலே உள்ள சிறப்புகள், அதை நாம் கண்ணியப்படுத்துவதிலே உள்ள மகிமைகளை நாம் ஒவ்வொரு நாளும், நான் நினைக்கிறேன் அது நான் அல்ல, இந்த ஷமாயிலு திருமிதியை 124வது வருடத்துக்கு முன்னால் முதலாவது நாள் ஆரம்பித்ததிலே இருந்து அது இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளும் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுடைய மகத்துவங்கள், அதை ஓதுவதிலே உள்ள சிறப்புகளை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய முதலாவது நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நிகழ்வுக்கு செல்லவும் முன்னால் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த பிஸ்மில்லாவுடைய சிறப்புக்குள் செல்வதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் சென்ற வருடம் இதே உம்மு ஜவாயாவிலே இந்த ஷமாயிலு திர்மிதி என்ற கிதாபை நாடளாவிய ரீதியிலே முடிந்த அளவு நாம் இந்த உம்மு ஜவாயாவுடைய ஏற்பாட்டிலே கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வருடமும் நிறைய இடங்களிலே இந்த ஷமாயிலு திர்மிதி ஷமாயிலுல் முஹம்மதியா வாசிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அதே மக்கள் அதை சிறப்பாக செய்வதுடன் இன்னும் அதிகமான இடங்களில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை எடுத்துரைக்கும் பள்ளி வாயில்களாக, ஜாவியாக்களாக, தக்கியாக்களாக எல்லா இடங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருளட்டுமாக. அன்பு நிறைந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது இந்த கிதாபுடைய ஆரம்பம் மாத்திரமல்ல, எந்த ஒரு கிதாபை எடுத்தாலும் அந்த கிதாபுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஆரம்பிப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அம்ரின் தி பாலின் லா யுப்தஉ பி பிஸ்மில்லாஹ் ஃபஹு அப்தர் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லாவிட்டால் அந்த காரியம் பரக்கத்து அற்றதாக ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் ஃபர்லான காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்வதை இஸ்லாம் ஷரியா
நமக்கு ஃபர்லாக்கி வைத்திருக்கிறது. சுன்னத்தான காரியங்களுக்கு பிஸ்மில்லா சொல்வதை சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது இந்த ஷரியத். அதே போல முபாஹான காரியங்களுக்கும் அதே போல இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த இறை வசனத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவத்தை பார்க்கும் போது இஸ்லாம் ஒரு வித்தியாசமான முறையிலே இதற்கு சட்டம் சொல்லி வைத்திருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இஸ்லாத்துடைய சட்டத்திலே நாம் படிக்கும் போது ஹராமான காரியத்தை ஒருவன் செய்யும் போது அதற்கு பிஸ்மில்லா சொன்னால் அது ஹராமாக கருதப்படும். ஒரு மக்ரூஹான காரியத்துக்கு பிஸ்மில்லா சொன்னால் அது மக்ரூஹாக ஷரியத்திலே சட்டம் எழுதி இமாம்கள் நமக்கு சட்டம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஹதீஸிலே நாம் காணும் போது மிக சிறப்புகள் மிக்க கௌரவங்கள் மிக்க ஒரு வார்த்தையாக அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே இந்த வசனத்தை தந்திருக்கிறார். நாமும் நம்முடைய செயல்களிலே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலே நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நாம் முடிந்த அளவு சேர்த்துக் கொள்வதன் மூலமாக அதனுடைய பரக்கத்துகளை நாம் நிச்சயமாக அடைந்து கொள்வோம். அதனாலதான் நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓரிரு ஹதீதுகள் அல்ல பல ஹதீதுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுடைய மகத்துவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மிக விசேஷமாக நாம் சாப்பாடை உட்கொள்ளும் போது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமும் ஒரு மனிதனுடைய பலவீனமும் அவன் உட்கொள்ளக்கூடிய உணவிலே இருக்கிறது. ஒரு மனிதன் ஒன்றை குடித்தாலும் ஒன்றை சாப்பிட்டாலும் அவன் ஆரம்பமாக பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு குழந்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாப்பிடும் ஒழுக்கத்தை சொல்லும் போது, யா குலாம் சம்மில்லா, பிள்ளையே குழந்தையே நீங்கள் சாப்பிடும் போது முதலாவதாக பிஸ்மில்லாவை சொல்லிக் கொள்ளுங்கள். வகுல் பியமீனிக், உங்களுடைய வலது கையால் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வகுல் மிம்மா யலீக், நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை, அதாவது உங்களுடைய கைக்கு முன்னால் என்ன இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று நம்மிலே இந்த வளமைகள் கொஞ்சம் குறைந்து காணப்படுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சாப்பிடும் போது மறந்து விடாதீர்கள். நிறைய பேர்களுக்கு அந்த வளமைகள் தற்பொழுது குறைந்து சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த சபையிலே இருக்கக்கூடியவர்களும் இதை வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் சாப்பிடும் போது மறவாது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நீங்கள் சொல்லி சாப்பிடுங்கள். உங்கள் உணவிலே அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்வார். மட்டுமல்லாது உங்கள் உடம்பிலே செல்லக்கூடிய உணவிலே அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை வைப்பார். மட்டுமல்லாது பரக்கத்து நிறைந்ததாக அந்த உணவை அல்லாஹு தஆலா ஆக்கி தருவார். இன்று நாம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மறந்து அதிலே இருக்கக்கூடிய பரக்கத்துகளை விளங்காமல் இருப்பதினால் தானோ என்னவோ நம்முடைய ரிஸ்குகளிலே பரக்கத்துகள் குறைந்ததாக இருக்கிறது. இன்றைய காலங்களிலே பழைய காலங்களிலே நம்முடைய தாய்மார்களை நாம் வீடுகளிலே பார்த்திருக்கிறோம். உணவை சமைக்க ஆரம்பித்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வார்கள். தட்டிலே உணவை போடும் போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவார்கள். மாத்திரமல்லாது நாம் சிறு வயதிலே சாப்பிடும் போது சத்தமாக நாம் பிஸ்மில்லாவை சொல்லாவிட்டால் நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் நம்மை அடித்து கண்டித்து பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துவார்கள். குழந்தை பருவத்திலே நாம் அடைந்த அந்த பழக்கம்தான் அல்ஹம்துலில்லாஹ் இன்று வரை அந்த பிஸ்மில்லாவை நாம் வளமையாக சொல்லி வருகிறோம். எனவே வீடுகளிலே உள்ள தாய்மார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சொல்லி பழக்க வேண்டும். சாப்பிட முன்னால் பிள்ளைகளே, இன்றைய காலங்களிலே மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மருத்துவர்களுடைய உபதேசம், டாக்டர்மார் சொல்றாங்க, கையை நல்லா கழுவிக்கோங்க, கையை நல்லா கழுவிக்கோங்க என்று. மகனே கையை கழுவி விட்டாயா?
மகளே கைகளை கழுவிட்டீர்களா என்றெல்லாம் இன்னைக்கு தாய்மாரு ரொம்ப சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு, கையை கழுவிட்டீங்களா. இந்த மருத்துவர்கள் சொன்ன அந்த விடயத்தை பிள்ளைகளுக்கு மறவாது நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்களே. மருத்துவர்களின் தலைவர் நம் உயிரைவிட மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பிஸ்மில்லாவை ஏன் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறீர்கள்? எனவே பிள்ளைகளுக்கு கட்டாயமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஞாபகப்படுத்துங்கள். அதனாலதான் நாம் பார்க்கலாம், நம்முடைய நிகழ்வுகள், நம்முடைய ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்கள்ல நம்ம எல்லாருக்கும் சாப்பாட்டை வச்சதுக்கு பின்னால எப்படி சொல்லுவோம்? பிஸ்மில்லா சொல்லாமல் யாரும் சாப்பாட்டுல கையை வைக்க வேணாம் என்று சொல்லுவான். கடைசியாக ஒருவர் அந்த சபையிலே நின்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சத்தமாக சொல்லும் போது சாப்பிடுவதுடைய ஆரம்பம் மாத்திரமல்ல, அங்கே எல்லோரும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல மறவாது எல்லாரும் பிஸ்மில்லா சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் அந்த விருந்தாளிகளை அமர வைத்து, நீங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர், உணவை கொடுப்பவர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஞாபகப்படுத்துங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிடுங்க என்று சொல்லக்கூடிய வளமைகள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னமுமே அந்த வளமைகளையா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னமுமா இந்த பழையவைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று மார்க்கத்தை அலட்சியமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை நீங்கள் சொல்வதின் மூலமாக நீங்களும் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். மாத்திரமில்லாது உங்களை வந்தவர்களை சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்கள். எனவே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை நல்ல முறையிலே கௌரவமாக மதித்தவர்களாக நாம் கட்டாயமாக இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதப்பட்டவைகளை தரையிலே போடக்கூடாது. அவைகள் மிரிபடக்கூடிய அளவுக்கு அதை வைக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். நம்முடைய இன்விடேஷன்ஸ், நாம் கொடுக்கக்கூடிய அழைப்பிதழ்களுடைய கார்டுகள்ல நிறைய பேர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இன்று வரை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். நான் இதை சொல்லி எனக்கும் அதை அனுப்பி வைப்பார்கள். அவர்களுடைய கார்டுகள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆவை கல்யாண கார்டுகள்ல அடிச்சு அது எல்லாரும் கொண்டே கொடுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்விடேஷன் கார்டு கையில கிடைச்சதோட எப்ப டேட்டு, யாரு மாப்பிள்ள யாரு பொண்ணு, எந்த ஹோல்ல கல்யாணம் நடக்குது, இதைத்தான் பாக்குறாங்க. தவிர அந்த பிஸ்மில்லாவை வாசிக்கிறதும் இல்ல. அதே நேரத்துல இந்த பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைரையும் பார்க்கிறது இல்ல. அந்த காடுகள் குப்பை வரை செல்கிறது. நான் சொல்லுகிறேன், திருமண நிகழ்வுகளிலே இது போன்ற காடுகளை அடிச்சு கொடுப்பவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை போட்டு சில பேர்கள் அதை வீடுகள்ல நஜீசுகளை அள்ளுவதற்காக, குழந்தைகளுடைய நஜீசுகளை அள்ளுறதற்கும் அந்த பிஸ்மில்லா அடித்த காடுகளை பயன்படுத்துறாங்க. மிக கவலையாக இருக்கிறது. நான் சில இடங்கள்ல சில வீடுகள்ல போனால் இது போன்ற காடுகளை கண்டா, ஏன் இப்படி வச்சிருக்கிறீங்க, நீங்க கீழே போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதனால பிஸ்மில்லாவை கண்ணியப்படுத்தியதினால நாம் படித்திருக்கிறோம், நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு குடிகாரனாக மது போதையில் தெரிந்தவனுக்கு அல்லாஹு தாலா ஒரு மனிதரை சிறந்த மனிதராக அல்லாஹ் ஆக்கிய வரலாறையை நாம் படிக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள்ல நிறைய வல்லமைகள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி, ஒரு ரசூல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அதாவது உலகத்துடைய ஆட்சி கையில் கொடுக்கப்பட்ட நபி என்று சொல்லப்படக்கூடியவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆனில மிக அழகாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய அதாவது வரலாற்றை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அழகாக சொல்லுவார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு பறவை காணப்பட்டது. அந்த பறவையுடைய பேர் ஹுதுஹுது என்ற பறவை.
ஹுதுஹுது குர்ஆனிலே வருகிறது. ஹுதுஹுது என்ற பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்தால நடந்து போனால் அவர்களுடைய தலைக்கு மேலால் அந்த ஹுதுஹுது என்ற பறவை பறந்து செல்லுமாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அஸ்ருடைய தொழுகை. ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒரு தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை அஸ்ருடைய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கடமையாக்கியது 5 வக்து தொழுகை. சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்ற 5 வக்து தொழுகை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அஸ்ருடைய தொழுகையை கடமையாக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா. 5 வக்து தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள், சரியாக அதை நிறைவேற்றுங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையையும் பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சில தஃசீருடைய உலமாக்கள் நடுத்தொழுகை என்றால் என்ன என்று விளக்கம் சொல்லும் போது அதற்கு சொல்லுவாங்க, நடுத்தொழுகை என்றால் அஸ்ருடைய தொழுகை என்று சொல்லுவார்கள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அஸ்ருடைய தொழுகை கடமை. இந்த ஹுதுஹுது என்ன செய்யுமாம், மேலால பறந்து செல்லும் ஹுதுஹுத் ஒரு இடத்தால போகும்போது தண்ணீர் தேவைப்பட்டால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்ட தண்ணீர் தேவைப்பட்டால் இந்த ஹுதுஹுது தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட வந்து சொல்லுமாம், இந்த பூமியில் இந்த இடத்தில் இத்தனை அடி ஆழத்தில் தண்ணீர் காணப்படும் இந்த ஹுதுஹுது தான் சொல்லுமாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அவங்க தோண்ட மாட்டாங்க, ஜின்களை விட்டு தான் வேலையை பார்ப்பாங்க. ஜின்கள் தோண்டி தண்ணீரை கொடுப்பார்கள், அஸ்ருடைய தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஹுதுஹுதை காணவில்லை. ஹுதுஹுது எங்கே, ஹுதுஹுது எங்கே, காணல்ல ஹுதுஹுத. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த ஹுதுஹுதை கண்டால் அது எங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அதற்கு நான் தண்டனை கொடுப்பேன். சொல்லி போட்டு சொன்னாங்க, இது சும்மா இல்ல, குர்ஆனில் வரக்கூடிய வரலாறு. சொன்னார்கள், அல்லது ஹுதுஹுது ஒரு பெரிய மெசேஜை கொண்டு வரும். ஹுதுஹுது என்ன செய்யணும், ஒரு பெரிய மெசேஜை கொண்டு வரணும். இந்த சும்மா கதைகள் எல்லாம் சொல்லக்கூடாது, நல்ல ஒரு மெசேஜா இருக்கணும், பெரிய ஒரு செய்தியா இருக்கணும். ஹுதுஹுது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்திலே வருகிறது, வந்து சொல்லுகிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களே, நான் இந்த இடத்திலே ஒரு இடத்திலே நான் சென்றேன், அந்த இடத்திலே வஜத்து இம்ரஅத்தன், நான் ஒரு பெண்ணை கண்டேன். அந்த பெண் என்ன செய்றா தெரியுமா, அந்த பெண் என்ன செய்றா தெரியுமா, சூரியனை அவர்கள் வணங்குகிறார்கள், சூரியனை வணங்குறாங்க. வலஹா அர்ஷுன் அதீம், அவகிட்ட ஒரு பெரிய சிம்மாசனமும் இருக்கிறது என்று சொன்னதோட, அப்படியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சரி ஹுதுஹுத தண்டிக்க கூடாது, ஏன்னா பெரிய ஒரு மெசேஜை கொண்டு வந்துட்டால, அல்லாஹுவை வணங்காமல் சூரியனை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற பெரிய மெசேஜை கொண்டு வந்ததோட, அப்படியா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லெட்டர் எழுதினாங்க. யாருக்கு, அந்த பல்கீஸ் ராணி என்ற அந்த பெண்ணுக்கு, அந்த ராணிக்கு மெசேஜ் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த லெட்டர் யாரிடத்தில் இருந்து வருகிறது, மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வருகிறது. மெசேஜ் என்ன, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் மெசேஜ். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஹுதுஹுது கேட்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் இந்த லெட்டரை எப்படி அவட கையில கொடுக்கிறது, நான் லெட்டரை கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இந்த பல்கீஸ் ராணி கிட்ட ஒரு வழமை இருக்குமா, என்ன தெரியுமா, அவட வீட்டுல கூரையில ஒரு ஓட்டை வச்சிருப்பாவாம், ஒரு சைட்ல ஒரு ஓட்டை வச்சிருப்பாவாம். என்ன ஓட்டை தெரியுமா, அந்த ஓட்டை வழியாக சூரிய வெளிச்சம் வந்ததோட சூரியனை வணங்கிட்டு தான் எழும்புவாவ. எழும்பினதோட முதல் வேலை சூரியனை வணங்குறது, அதுதான் அவட வேலை. சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த ஓட்ட வழியாக இந்த லெட்டரை போட்டு வாங்க. ஹுதுஹுது போய் அந்த லெட்டரை போட்டாங்க. பல்கீஸ் ராணி அந்த லெட்டரை கையில எடுக்கிறாங்க. அதில் என்ன இருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இப்ப தஃப்சீருடைய உலமாக்கள் ஒரு நல்ல மெசேஜ தாராங்க. நாங்க எதை எழுதினாலும் ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா தானே எழுதணும் இல்லையா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுதானே நாங்க எழுதுவோம். ஒரு கிதாபை எழுதினாலும் இன்னொரு ஒரு நல்ல செய்தியை நாங்க ஒரு புஸ்தகம் கொண்டு எழுதினாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதணும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாவை விட்டு போட்டு நல்ல ஒரு செய்தி பாருங்க. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானுடைய மெசேஜ் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது சரியில்லை. ஒரு நபி செய்யறது என்ன செஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று போட்டு இரண்டாவது தாங்க இன்னஹு மின் சுலைமான். இது சுலைமான் சொன்ன லெட்டர் போட்டிருக்கணுமா இல்லையா அலைஹிஸ்ஸலாம்? தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட்க்கு இன்னஹு மின் சுலைமான் என்று போட்டாங்க தெரியுமா? நான் அனுப்புற லெட்டர் ஒரு முஸ்லிம் அல்லாதவர், சூரியனை வணங்கக்கூடியவர் லெட்டரை கண்டு அவக்கு கோபம் வந்து திட்டுறதாக இருந்தால் எனக்கு திட்டட்டும், பிஸ்மில்லாவுக்கு ஏசக்கூடாது. அதனாலதான் நான் இன்னஹு மின் சுலைமான் இடத்திலிருந்து இது வருகிறது. வைன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்ன எனக்கு லெட்டர் அனுப்பி இருக்கிறார் இவரு? அவர் என்ன மன்னராக இருக்கலாம், என்ன மன்னராக இருந்தாலும் கோபம் வந்து திட்டினால் என்னை திட்டட்டும், பிஸ்மில்லாவை திட்டக்கூடாது. அந்த நீயத்துல தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதாக தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள். எனவேதான் நாம் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை மதித்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் பிஸ்மில்லாவை யாரும் ஏசக்கூடாது என்று நினைக்கிறார். பிஸ்மில்லாவை யாரும் அசிங்கப்படுத்த கூடாது என்று நினைக்கிறார். அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் பிஸ்மில்லாவை முதலாவது எழுதாமல் இன்னஹு மின் சுலைமான் என்று எழுதினார். அதனாலதான் நாங்க புரிஞ்சு கொள்ளணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்தை, எங்களுடைய ஆரம்பத்தை நாம் மதித்தவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் நிறைய விடயங்களில பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்வதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நிறைய விடயங்களை நமக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை சேர்த்து தான் சொல்லி தந்திருக்கிறார். ஒரு மனிதன் மலசல கூடம் சொல்லுகிறான், பாத்ரூமுக்கு போறான். பாத்ரூமுக்கு போகும்போது என்ன செய்யணும்? இடது காலம் முதலாவது வைக்கணும். வைக்கும் போது நாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி என்று ஓதி போட்டு இடது கால உள்ள வச்சு போகணும். உள்ள போய் தோதக்கூடாது. எங்க வச்சு ஓதணும்? வெளியில ஓதி போட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. சில பள்ளி வாயில்கள்ல ஒரு வேலையை செஞ்சு வச்சிருக்கிறான். பள்ளிவாசலுடைய ஹவுல் பக்கத்துல அடையாளம் போட்டு அந்த பக்கம் டாய்லெட் இருக்குது, அங்க டாய்லெட்டுக்கு போங்க. அண்டு சில இடங்கள்ல ஹவுலு கிட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த துஆவை எழுதி வச்சிருப்பாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸி. சில பேரு அதையும் தாண்டி டாய்லெட் இருக்கக்கூடிய உள்பகுதியில் எழுதி வச்சிருக்கிறான். இந்த பிஸ்மில்லாவையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸியையும் எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? டாய்லெட் உள் சைட்ல எழுதி வச்சிருக்கிறான். டாய்லெட்டுக்குள்ள போகும்போது அல்லாஹ்வுடைய பேரையும் கண்ணியப்படுத்தப்படும், மார்க்கத்தில் கண்ணியப்படுத்தப்படும் எந்த ஒரு பேரையும் டாய்லெட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. ஆனா இங்க என்ன செய்யுது? பிஸ்மில்லாவும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸியும் எங்க இருக்குது? டாய்லெட்டுக்குள்ள தான் இருக்குது இல்லையா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விடயங்கள். ஒரு சின்ன விடயம் தான், நாம் செய்யக்கூடிய சின்ன தவறுதான். ஆனால் சின்ன தவறு என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது மார்க்கத்தையும் மார்க்கத்துடைய அமல்களையும் அது அசிங்கப்படுத்துகிறது. சரி, நீங்க டாய்லெட்டு போகும்போது, மலசல கூடம் போகும்போது துஆ ஓதுறீங்கல்ல, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ் என்ற துஆ ஓதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், சத்ரு மா பைன அயுனில் ஜின் வ அவ்ராத்தி பனி இஸ்ராயீல் இதா தகல அஹதுஹுமுல் கலா
ஐயகூல பிஸ்மில்லாஹ். மலசல கூடம் போனா நல்லா விளங்குங்க. டாய்லெட்டுக்கு போனா நாங்க எங்களுடைய ஔரத் விளங்கும் இல்லையா? ஔரத்து விளங்கும். அதனாலதான் டாய்லெட் என்றது மறைக்கப்பட்ட இடம். அதுக்கு பேரே பைத்துல் ஹலா, யாரும் இல்லாத இடம். யாரும் இல்லாத இடம் என்றதுனாலதான் ஹலாண்டா ஒளிஞ்ச இடம், இல்லாத இடம் இல்லையா? அப்ப அந்த இடத்துக்குள்ள நாங்க போகும்போது யாருமே எங்களை பார்க்கல, அவ்வளவுதானே. யாரும் பார்க்கல, நாங்க மறைஞ்சிக்கிறோம். யாருமே இல்லாத இடம், நாங்க தனியா டாய்லெட்டுக்குள்ள போவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் பார்க்கிறது. ஜின்கள் இருக்கிறதே, ஜின்கள் அவைகளுக்கு பார்க்க முடியும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஔரத்தை ஜின்களுக்கு அல்லாஹு தஆலா திரை போடுவானாம், திரை போடுவானாம். பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ற துஆ ஓத முன்னால பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு போனால் நாம் மலசல கூடத்துல போய் நம்முடைய ஔரத்தை நீக்கினாலும் எங்கட ஔரத்தை ஜின்களை பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் தடுப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? பாருங்க, நாங்க சாதாரணமாக நினைக்கிறோம், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விடயம் அந்த பிஸ்மில்லாவுக்குள்ளே அடங்கி இருக்கிற. அது மாத்திரமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை பாருங்க. நம்ம கிட்ட சில பேர் கோல் அடிப்பாங்க. என்ன கோல் அடிப்பாங்க? ஹஜ்ரத், இதை கட்டாயமா வார மாசம் இத்தனாம் தேதி நான் ஒரு கோல் ஒன்று அடிப்பேன், கட்டாயம் ஆன்சர் பண்ணணும். என்ன விஷயம்? இல்லை எனக்கு கல்யாணம். அப்படியா? என்ன விஷயம்? இல்ல மாப்பிள்ள நான் கல்யாணம் முடிச்சு மனைவியோட உறவுல ஈடுபடும் போது ஏதோ துவா ஒண்டிக்கிறாங்க, கட்டாயம் அனுப்பி விடுங்க ஹஜ்ரத் வாட்ஸ்அப்ல, இல்லாட்டி நான் கோல் அடிப்பேன், எனக்கு அனுப்பி விடுங்க. இவர் நினைச்சு கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டா, மனைவியோட முதலாவது நாள் உறவில் ஈடுபடும் போது இந்த துவா ஓதணும், அதுக்கப்புறம் அந்த துவா மறந்துடும், அவ்வளவுதான். ஏதோ கல்யாணம் முடிக்கும் மாப்பிள்ளைக்கு கோட்டு போடுற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை ஒவ்வொரு நாளும் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது இந்த துஆ ஓதணும். ஏதாவது நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்க ஏதோ இது இந்த இன்னும் ஒன்றை கேட்பாங்க, இந்த தலைமுடிய புடிச்சிட்டு ஓதுற துவா என்ன? அதண்டா ஒரு தடவை தானே. ஃபர்ஸ்ட் டைம் கணவன் மனைவியை சந்திக்கும் போது ஓதுற துவா. முன்னெட்டி முடிய பிடிச்சு கொண்டு அந்த துவாவை நாங்க ஓதுவோம், ஒரு தடவை தானே. ஆனா இந்த துவா கல்யாணம் முடிச்சிட்டு முதலாவது இரவுல சந்திக்கும் போது ஒரு துவா இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்து கணவன் மனைவியாக உறவில் ஈடுபடும் ஒவ்வொரு நாளும் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் சொன்னாங்க பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் மனைவியுடன் உறவில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா என்ற துஆவை யாராவது ஓதி உறவில் ஈடுபட்டு அன்று இரவு அவனுடைய மனைவிக்கு குழந்தை தரித்தால், குழந்தை தரிச்சிட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிள்ளையை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாக்கிறான். பாருங்க, இது ஏதோ அப்ப முதலாவது நாள் கணவன் மனைவி மாத்திரம் இல்ல. சொல்லுவேன், அவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் அல்லது 10 வருஷம், 10 வருஷம் கழிச்சு அவன் உறவில ஈடுபட்டு குழந்தை தரிச்சுட்டா, அந்த குழந்தைய ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கிறது யாரு? அவன் அன்று இரவு, எந்த இரவு அவனுக்கு குழந்தை தரித்ததோ அன்ற இரவு, அவனுக்கு தெரியாது எந்த இரவுல குழந்தை தரிக்கும் இல்லையா? அன்று இரவு அவன் அந்த துஆவை ஓதி இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த புள்ளைய ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பான். இதெல்லாம் இல்லாததுனாலதான் இப்ப வாப்பமாறு சொல்றாங்க, என் மகன் ஷைத்தான் மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு. ஷைத்தான் ஊத்து தான் போடுறான் அதிரத்தவன், என் மகனை என்ன புள்ள ஷைத்தான் ஊத்து தான் போடுறான். ஷைத்தான் ஊத்து போடுறதுக்கு உம்மா வாப்பாவும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கணுமே.
அப்ப என்ன அர்த்தம்? பிஸ்மில்லாஹ் சொல்லி இருக்கணும். அப்ப இதெல்லாம் நாம் தெரிந்து வைக்க வேண்டிய நிறைய விடயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வீட்டை விட்டும் வெளியாகும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவன் செல்லும் பிரயாணத்தை அல்லாஹ் நேர்வழியில தான் போக வைப்பானாம். அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவன் போற பிரயாணத்தில அல்லாஹ் எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆக்க மாட்டானாம். இந்த துஆவை பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதி போட்டு போனால் மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் போய் வீடு திரும்பும் வரை அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, இது அவன் ஓதிட்டு போனால் அவன் திரும்ப வீடு திரும்பும் வரை ஷைத்தான் அவனை விட்டு ஓரமாகித்தான் நிற்பானா. ஒரே துஆ பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதிட்டு போனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பாருங்க. அவன் நேரான பாதையில தான் போவான், அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். மட்டுமல்லாது அவன் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். மட்டுமல்லாது சுப்ஹானல்லாஹ், அவனை விட்டும் ஷைத்தான் தூரமாகி விடுகிறான். இதெல்லாம் எதிலங்க இருக்கிறது? புனிதமான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய மகத்துவங்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு, திடீரென்று இடுப்புல வருத்தம், திடீரென்று கழுத்துல வருத்தம், திருமீதியில் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. திடீரென்று அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது கை வருத்தம், கால் வருத்தம், கழுத்து பிடிச்சிட்டு அப்படி எல்லாம் நின்றுவாங்கல்ல, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அது போன்ற வருத்தங்கள் ஏற்பட்டால் அந்த இடத்துல கையை வைக்கட்டுமா. கையை வச்சு பிஸ்மில்லாஹ் என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம அல்லாஹும்ம இன்னி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இத 7 தடவை ஓதட்டுமா. ஹதீஸ் இதான். ஒரு மனுஷனுக்கு ஒரு வருத்தம், கழுத்து திடீர்னு பிடிச்சிட்டா அந்த இடத்துல அப்படியே கை வச்சுக்கோங்க. பிஸ்மில்லாஹ் 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 சொல்லியாச்சா? அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு அந்த 7 தடவை ஓதிட்டு அப்படியே கை எடுங்க. உடனே குணமாக மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சும்மா இல்ல, செஞ்சு பாருங்க நடக்கும். செஞ்சு பாருங்க உடனே நடக்கும். பாருங்க, பிஸ்மில்லாஹ்வை ஃபர்ஸ்ட் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இந்த துஆ, அது இடுப்பு வருத்தம், கால் வருத்தம், கழுத்து வருத்தம், எந்த வருத்தமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கையை வைக்கணும். அது எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் இது. பிஸ்மில்லாஹ்வை சொல்லி போட்டு அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு 7 தடவை ஓதினால் உடனே அந்த வருத்தம் குணமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாங்க வெறுமனே பிஸ்மில்லாஹ் படிச்சு வச்சிக்கிறது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்றது, அவ்வளவுதான். ஃபாத்திஹால இல்லாட்டி அதுவும் இல்லாம போய்த்திரும். மத்தபடி பிஸ்மில்லாஹ்வை அதிகமாக சொல்லக்கூடிய வளமைகள் நம்மிடத்துல இல்ல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்தாவது பிஸ்மில்லாஹ்வை அதிகப்படுத்திக் கொள்வோம். எங்களுடைய எல்லா நல்ல காரியங்களிலும் நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அதிகமாக நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அதில் நிறைய பரக்கத்துகளை வச்சிருக்கிறான். சாப்பாட்டுக்கு முன்னால பிஸ்மில்லாஹ் சொன்னால் ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத்தை தருகிறான். அதே நேரத்தில் நாம் இங்கே சொன்ன எந்தெந்த விடயங்களில் எல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகளில் பிஸ்மில்லாவை நாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்துகளை வைத்திருக்கிறான். எனவே அந்த பிஸ்மில்லாவை எந்த நேரமும் விடுபடாமல் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருளட்டுமாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, விலைகளை பொறுத்தருள்வாயாக. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்கு வந்தவர்களை கபூல் செய்தருள்வாயாக.
இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்து தற்பொழுது கபர்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயா. நரக படுகொலிகளை விட்டும் அவர்களுடைய கபர்களை பாதுகாத்தருள்வாயா. இன்றைய நாளில் இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்தவர்களுக்கு பரக்கத்து செய்வாயா. அவர்களுடைய ஆயுளிலும் அவர்களுடைய ரிஸ்கிலும் யா அல்லாஹ் பரக்கத்து செய்து கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் நம் அனைவரையும் எல்லா விதமான ஆபத்துகள், திடீர் மௌத்துகள், விபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. இன்றைய நாளில் இந்த வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துடைய உணவை கொடுத்தருள்வாயா. ஆமீன் சொல்லும் இந்த துஆவை கேட்கும் நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வாயா. அதே போல இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் தொடர்ந்து உதவிகள் செய்ய இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் கபூல் செய்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه سيدنا مولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم وابض اللهم به علينا خلع القبول والتكريم. آمين. وعينا متمسكين بطريقه القويم. آمين. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورحمته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حضته في جميع أحواله عين رعاية. وأن تشرفنا بالدارين بطاعته واتباع سنته واقتناء بزيارته. آمين. وأن تحشرنا يوم القيامة بشفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. آمين. وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. آمين. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من ينفعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين. آمين. واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. آمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لتمكيننا هذا. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك يا كريم. آمين. آمين. اللهم ارحم اساتذتنا بفضلك آمين. يا كريم. آمين. آمين. اللهم علينا من بركاتهم واسرارهم وعلومهم يا ارحم الراحمين. آمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات آمين. والمسلمين والمسلمات آمين. الأحياء منهم والأموات. آمين. إنك سميع قريب مجيب الدعوات. آمين. مولانا رب العالمين. آمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين. آمين. وعلى آله وصحبه أجمعين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. كل فميد وسلام ربي